Good morning students. Continuation of same 8th lesson, microbes in human welfare. Today topic, microbes in industrial product. Microbes in industrial products. Microbes are used to synthesize a number of products valuable to human beings. ஸோ மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது எதுக்கு அப்படின்னா சிந்தசிஸ் ஏ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வேல்யூபிள் டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறைய வேல்யூபிளான ப்ராடக்ட் வந்து மைக்ரோப்ஸ்லேருந்து நம்ம அப்டைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ சச் ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னா பீவரேஜஸ், ஆன்டிபயோட்டிக். பீவரேஜ் அப்படின்னா பானங்கள்னு சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக், ஸோ அகெயின்ஸ்ட் த டிசீஸ் யூ ஹேவ் டு கிவ் த ட்ரக் தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிபயோட்டிக். ஆர்கானிக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், பயோஃபியூயல்ஸ், சிங்கிள் செல் ப்ரோட்டீன். இப்போ தான் பார்த்தோம் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தோம், ஸ்பைருலினா. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோட்டீன் வி ஹவ் டு யூஸ் த ஸ்பைருலினா. என்சைம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சின், pharmaceutical drugs etc. are produced in intestines. ஸோ த்ரூ த இன்டஸ்டீஸில் மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். என்னென்ன அகெயின் பீவரேஜஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆர்கானிக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், பயோஃபியூயல், சிங்கிள் செல் ப்ரோட்டீன், என்சைம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சின், pharmaceutical drugs எக்ஸட்ரா ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி இன்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான். இதை வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா டியூ டு வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ்னால தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் ரெக்யூர்ஸ் க்ரோயிங் மைக்ரோப்ஸ் இன் வெரி லார்ஜ் வெசல்ஸ் கால்டு ஃபெர்மெண்டாஸ். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கொஞ்சமாலாம் பத்தாது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ரெக்யூரிங் க்ரோயிங் மைக்ரோப்ஸ். ஸோ அப்போ வந்து நிறையா அப்டைன் பண்ணணும், மைக்ரோப்ஸ் வந்து நிறையா தேவைப்படும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் க்ரோயிங் மைக்ரோப்ஸ், நிறைய மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன் வெரி லார்ஜ் வெசல்ஸ் வந்து வேணும். ஸோ தட் வெரி லார்ஜ் வெசல் இஸ் கால்டு ஃபெர்மெண்டாஸ். லுக் அட் த பிக்சர், இதுதான் ஃபெர்மெண்டார். இந்த ஃபெர்மெண்டாரை யூஸ் பண்ணி தான் தட் லார்ஜ் மைக்ரோப்ஸ் க்ரோத் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ த ஃபெர்மெண்டாரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பயோரியாக்டர். த அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபெர்மெண்டார் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பயோரியாக்டர். ஸோ பயோரியாக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு வெசலாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிக்சரில். இது வந்து க்ளோஸ் பண்ண ஒரு பெரிய லார்ஜ் வெசலாக இருக்குது. ஸோ இந்த வெசலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏரேசன் இருக்கும். அஜிடேஷன் அப்படின்னா சேக் ஆகிறது. அந்த இது தானாகவே என்ன பண்ணியிருக்கோம், மிஷினை வந்து யூஸ் பண்ணி அதை அஜிடேட் பண்ணிக்கலாம், நல்லா வந்து சேக் பண்ணிக்கலாம். அண்ட் டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். அடுத்து pH கண்ட்ரோலில் பார்த்துக்கலாம். அண்ட் ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ த வெண்ட் to remove the waste biomass of cultured microorganism along with their product. So ஏரேசன் இருக்கும், க்ளோஸ்டு வெசல் ஃபெர்மெண்டாரில் ஏரேசன் இருக்குது, அஜிடேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம், pH கண்ட்ரோலை வச்சுக்கலாம். அதோட ட்ரெயின் அண்ட் ஓவர்ஃப்ளோ வெண்ட், அதிகமாக இருந்தாலும் ட்ரெயின் பண்ணுறது ஓவர்ஃப்ளோ வெண்ட், அதுக்கும் என்ன இருக்குது, ஒரு வழி இருக்குது. வென் டு ரிமூவ் த வேஸ்ட் பயோமாஸ், அதை யூஸ் பண்ண அட் த டைம் ஆஃப் த மைக்ரோப்ஸ் ப்ரொடக்ஷனில் வேஸ்ட் பயோமாஸ் நிறையாவே வெளிவரும். ஸோ அதுக்குமே வெண்ட் வந்து இருக்குது, ட்ரெயின் பண்ணுறதுக்கு இருக்குது ஆஃப் கல்ச்சர் மைக்ரோ ஆர்கானிசம் along their products. So that is called as fermentar. Next, antibiotic production. Okay, so antibiotic, what is antibiotic? So antibiotic are chemical substances produced by microorganisms which can kill or retard the growth of other disease causing microbes. ஸோ ஆன்டிபயாட்டிக் என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இதை நம்ம எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதை, ஆன்டிபயாட்டிக்கை. ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா விச் கேன் கில் ஆர் ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஸோ ஒரு பழமொழி, ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு. த சேம் திங் அப்படி தான். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து, பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து நம்ம ஆன்டிபயாட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஆன்டிபயாட்டிக்கை யூஸ் பண்ணி
you have to kill the disease causing microbes. Disease cause பண்ணுற microbes வந்து kill பண்ணுறோம். So that is called as antibiotics. So antibiotic means against life. So against life means எதுக்கு against-ஆ மைக்ரோப்ஸ்க்கு டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பண்ணுற ஒர்க்கு தான் த டிசீஸ். அது எது ஆன்டிபயோட்டிக் வந்து டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி அகேன்ஸ்ட் லைஃப். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் டிசீசஸ் சச் அஸ் மெனின்ஜிட்டிஸ், டிப்தீரியா, சிஃபிலிஸ், லெப்ரசி, டியூபர்குலோசிஸ் எக்ஸெட்ரா. ஸோ ட்ரீட் வந்து என்ன பண்ணுது, ட்ரீட் த டிசீசஸ். எந்த டிசீசஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை வந்து க்யூர் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ மெனின்ஜிட்டிஸ் அப்படின்னா பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவோம். டிப்தீரியா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் டிசீஸ், சிஃபிலிஸ் தட் இஸ் எஸ்டிடி டிசீஸ், லெப்ரசி தொல்லு நோய்னு சொல்கிறோம், tuberculosis TB. So these kind of diseases are cured by antibiotic. So Sellman-Waxman discovered streptomycin and was the first to use the term antibiotic in the year of 1943. Sellman-Waxman, one of the scientists named Sellman-Waxman, அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெப்டோமைசினை டிஸ்கவர் த ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக் தான். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டு யூஸ் டேர்ம் ஆன்டிபயோட்டிக் in the year of 1943. Sellman-Waxman in the year of 1943ல ஆன்டிபயோட்டிக்ன்ற டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாரு. ஸோ எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக் டேர்ம் வந்து இந்த இயர் ஆஃப் 1943ல யூஸ் பண்ணுறாரு. யார், Sellman-Waxman. ஓகே, while working on Staphylococcus bacteria, யார், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ லுக் அட் த பிக்சர், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு லெபார்ட்ரியில். வைல் ஒர்க்கிங் ஆன் ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்சர்வ்ட் எ க்ரீன் மோல்டு அப்படின்னா க்ரீன் வந்து ஃபங்கை, க்ரீன் கலரில் இருக்கிற ஃபங்கை. க்ரோயிங் இஸ், look at the last line. Okay, green mold growing in the one of his unwashed culture plate around with Staphylococcus could not grow. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கை கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும், அந்த இடத்த பார்க்குற அன்வாஸ்டு பிளேட் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு கழுவாமல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் க்ரீன் மோல்டு வந்து அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் என்ன அப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கை வந்து க்ரோ ஆகலை, என்ன பண்ணலை, அந்த அன்வாஸ்டு கல்ச்சர் பிளேட்டில் அரவுண்ட் ஸ்டெஃபைலோகாக்கை குட் நாட் க்ரோ. ஸோ அப்போ தான் திங்க் பண்ணுறாரு, ஒய் தட் ஸ்டெஃபைலோகாக்கை இட் குடின்ட் க்ரோ இன் த பர்டிகுலர் அன்வாஸ்ட் கல்ச்சர் பிளேட் அப்படின்றது திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணும்போது தான் அவருக்கு அப்டேன் ஆகுது என்ன அப்படின்றது. he found that it was due to chemical produced by the mold and he named it as penicillin. ஸோ அப்புறம் கண்டுபிடிக்கிறார் எதனால் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எதில், அந்த க்ரீன் மோல்டு வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்னால தான் என்ன ஆகுது, பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா க்ரோ ஆகலை. ஸோ அந்த பர்டிகுலர் கெமிக்கலுக்கு அவர் ஒரு நேம் வந்து கொடுக்குறாரு. ஸோ தட் நேம் இஸ் கால்ட் அஸ் penicillin. What is the name? Penicillin. So which was the first antibiotic discovered by Alexander Fleming in the year of 1926? இதுதான் என்னன்னா ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் நம்ம வேர்ல்டில் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் யார் கண்டுபிடிக்கிறான்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன் த இயர் ஆஃப் 1926. ஓகே, ஆனால் டேர்ம் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தது வேணால் Sellman-Waxman. ஓகே, ஆனால் ஆன்டிபயோட்டிக் பென்சிலினை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இன் த இயர் ஆஃப் 1926. So penicillin is produced by the fungi. So that penicillin chemical is produced by fungi. என்ன fungi? Penicillin notatum. அந்த green moldனு சொன்னோம்ல, so that the name of the fungi Penicillin notatum, and another one fungi also is there. The name is Penicillin chrysogenum. So two name is there, two fungi is there. One of the fungi, look at the picture, that is the Penicillin notatum. Penicillin notatum is
one of the fungi, another one is Penicillium chrysogenum. Two kinds of fungi is there from the fungi only, but Alexander is obtained the Penicillium notatum. From the Penicillium notatum fungi only Alexander Fleming obtained the penicillin substance. So that penicillin is the first antibiotic. Next. So that penicillin it is bactericidal. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பென்சிலினா பாக்டீரியோசைடல்ன்றோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் பாக்டீரியோசைடல்? தட் ஆன்டிபயோட்டிக் கில்ஸ் த பாக்டீரியா. ஸோ பாக்டீரியோசைடல்ன்றது கரெக்ட் மீனிங் என்னன்னா பாக்டீரியாவை கில் பண்ணுறது. எதை கில் பண்ணியிருக்கு? ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவை கில் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியோசைடல் ஆன்டிபயோட்டிக் in action and inhibit the synthesis of the bacterial cell wall. இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, பாக்டீரியோசைடலோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இன்ஹிபிட் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியாலோட செல்வாலை சிந்தசிஸ் பண்ண விடாது. அப்படி சிந்தசிஸ் ஆகலை அப்படின்னாலே சீக்கிரம் அந்த பாக்டீரியா என்ன ஆகிரும் அப்படின்னா கில் ஆயிரும், லைசிஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இது பாக்டீரியோசைடலோட எஃபெக்ட். ஓகே, ஸோ பென்சிலின் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அ குவீன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அதனால் பென்சிலின் என்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரக்ஸுக்கெல்லாம் குவீன் எது அப்படின்னா பென்சிலின் தான். ஸோ பென்சிலின் இஸ் ரெஃபர் டு குவீன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இட் இஸ் அண்ட் இட்ஸ் ஃபுல் பொட்டன்சியல் as an effective antibiotic was established much later by Ernest Chain and Howard Florey. ஸோ இதை குவீன் ஆஃப் ட்ரக்குன்னு சொல்கிறோம். இருந்தாலும் ஃபுல் பொட்டன்சியலாக அது ஃபுல்லாக எதிர்ப்பு திறன் எஃபெக்டிவாக எப்போ வந்துச்சு அப்படின்னா, எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு மச் லேட்டர். ஸோ ஆஃப்டர் ஃப்ளெமிங்க்கு அடுத்து அதை இன்னும் பொட்டன்சியலாக எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக்காக மாற்றினது ரெண்டு சயின்டிஸ்ட். யார் யார்? எர்னெஸ்ட் செயின் அண்ட் ஹோவர்ட் ஃப்ளாரி. ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக்காக பென்சிலினாக மாற்றினாங்க. ஸோ தே ட்ரீட்டட் போத் ஆஃப் two scientists are treated the wounded soldier in World War II with penicillin. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பென்சிலின் தட் எஃபெக்டிவ் பொட்டன்சியல் கொடுத்துட்டு அந்த பென்சிலினை வச்சு அட் த டைம் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வாரில் wounded சோல்ஜருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செயலுக்காண்டி இந்த இதுக்காண்டி ஃப்ளெமிங், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், செயின், யார்? எர்னெஸ்ட் செயின் அண்ட் ஃப்ளாரி, ஹோவர்ட் ஃப்ளாரி, three of the scientists were awarded the Nobel Prize in the year of 1945 for the discovery of penicillin. அப்போ அந்த த்ரீ ஆஃப் த சயின்டிஸ்ட்டுக்கு ஃப்ளெமிங், செயின், ஃப்ளாரி மூணு பேர்த்துக்குமே நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இயர் ஆஃப் 1945. எதுக்கு? பென்சிலின். மூணு பேருமே பென்சிலினில் ஒர்க் பண்ணதுக்காண்டி போத் த்ரீ ஆஃப் தம் காட் அவார்டட் நோபல் ப்ரைஸ் in the year of 1945. ஓகே, ஆன்டிபயாசிஸ். ஸோ ஆன்டிபயாசிஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக் டு கில் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஆன்டிபயாசிஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி. எதோட ப்ராப்பர்ட்டி? ஆன்டிபயோட்டிக்கோட ப்ராப்பர்ட்டி டு கில் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி கில் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிபயாசிஸ். ஸோ லுக் அட் த பிக்சர், தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ டேப்லெட்ஸாக இருக்குது, அடுத்து இன்ஜெக்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இன் தி வே ஸோ மெனி ட்ரக்ஸ் இஸ் தட் இது they are to cure the disease. ஓகே, okay, antibiosis is the two kinds of antibiosis. Okay, two way. One is broad spectrum antibiotics, another one is narrow spectrum antibiotics. Okay, first one is broad spectrum antibiotics. So what is the mean is broad spectrum? Broad அப்படின்னா பெருசா அப்படின்னு அர்த்தம். Okay, broad spectrum act against a wide range of disease causing bacteria. ஸோ broad spectrum அப்படின்றது இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா வைல்ட் ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ் காசிங் பாக்டீரியாவுக்கு கொடுக்கலாம். பர்டிகுலராக ஒரு டிசீஸை மட்டும் க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்க வேணாம். ஸோ மெனி டிசீசஸ், நிறையா 2 or 3 more than 3 டிசீசஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் இஸ் கால்ட் அஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்.
Next one, narrow spectrum antibiotic. So narrow spectrum, narrow அப்படின்னா குறுகியன்னு அர்த்தம். Okay, narrow particular. So narrow spectrum antibody are active against a selected group of bacterial types. Selected group of bacteria particular select பண்ணி அதுக்கு மட்டும் கொடுக்குற antibiotic, that is called as narrow spectrum antibiotic. Okay, look at the picture. Narrow spectrum antibiotic act against limited growth of bacteria. ஸோ அந்த பிக்சரில் பாரு எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்போ பர்டிகுலராக ஒரு டிசீஸை மட்டும் க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்குறது தான் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக். இதில் வந்து 4 கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஸ்பெக்ட்ரம் antibiotic act against larger group of bacteria. So larger group of bacteria, particular one group of bacteria is called as a narrow spectrum antibiotic. It is a select and kill the particular disease is known as narrow. Broad spectrum antibiotic here to cure so many diseases. Okay, this is the difference between broad spectrum and narrow spectrum antibiotic. Next one is hypersensitivity. So what is hypersensitivity? So hypersensitivity நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர்னா கூடுதல், சென்சிட்டிவாக இருக்கும், அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அதர் நேம் இஸ் அலர்ஜி. ஸோ நம்ம இதுக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்னா வந்து ரேசஸ் வர்றது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இட் இஸ் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் வித் த யூஸ் ஆஃப் பென்சிலின் ரிசல்ட்டிங் இன் நாசியா, வாமிட்டிங், வீசிங் அண்ட் கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ். ஸோ இது வந்து என்ன ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டியூ டு தி பென்சிலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தட் இஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா சிம்டம்ஸ், அந்த சிம்டம்ஸ் பென்சிலின் இன்ஜெக்ஷன் ஒத்துக்காட்டி வரக்கூடிய சிம்டம். நாசியா அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் வராது ஆனால் வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வாமிட்டிங், வீசிங் அண்ட் கார்டியோவாஸ்குலர் இஸ் அ ஹார்ட் ரிலேட்டட் ஆர்ட்ரிஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறது. ஓகே, தீஸ் ஆர் த டிசீஸ் இஸ் டியூ டு தி ப்ராப்ளம் இன் பென்சிலின். இட் கான்ட் அக்செப்ட் த பர்டிகுலர் பர்சன். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, பென்சிலின் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுறாங்க, பென்சிலின் டெஸ்ட் அப்படின்றபோது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு ஒத்துக்குதா, இந்த இன்ஜெக்ஷன் வந்து பென்சிலின் நம்மளுக்கு ஒத்துக்குதான்றதுக்காண்டி அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோராமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷனை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு விடுவாங்க. தெரியும், டெஸ்ட் ஊசின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும், அதை வந்து டச் பண்ணக்கூடாது, வந்து அரிச்சிச்சு அப்படின்னா அரிக்கக்கூடாது, அலர்ஜி மாதிரி வரக்கூடாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னா ஓகே, பென்சிலின் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டினா ஒரு அலர்ஜி பொறியாக வர்றதோ இல்லாட்டி ரெட்னஸ் வர்றதோ அல்லது ரேசஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த பென்சிலின் வந்து நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பென்சிலின் வந்து நமக்கு போட மாட்டாங்க. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென்சிலின் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பென்சிலின் டு எ பேஷண்ட். இது என்ன பண்ணணும், அந்த இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு இந்த டெஸ்ட் பர்டிகுலராக இந்த பென்சிலின் டெஸ்ட்டு வந்து போட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பென்சிலின் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் இட் ரிசல்ட் த சிம்டம்ஸ் இட் கான்ட் அக்செப்ட் த பர்டிகுலர் பேஷண்ட் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் one of the antibiotic, another one tetracycline. Tetracycline is a broad spectrum. ஏற்கனவே what is broad spectrum பார்த்துருக்கோம். to cure many diseases. Bacteriostatic antibiotic. So what is bacteriostatic? It limit the growth of bacteria. So bacteriocydic ஏற்கனவே பார்த்தோம். அது cydic அப்படின்னா kill the bacteria or bacterial cell wall. இங்கே bacteriostatic அப்படின்றது limit the growth of bacteria. பாக்டீரியாவோட க்ரோத்தை வந்து லிமிட் பண்ணுறது, குறைக்கிறது. அதுதான் என்னது அப்படின்னா பாக்டீரியோசைட்டிக்ஸ் தட் இன்ஹிபிட் த மைக்ரோபியல் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, chlor tetracycline is the first antibiotic isolated the culture of Streptomyces aureofaciens.
ஸோ chlortetracyclineன்றது another one first antibiotic. இதை வந்து ஐசோலேட் பண்ணுறோம், இந்த குரூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறோம். Streptomyces aureofaciens. Look at the picture. Streptomyces aureofaciens. So that is the microbes. இதில் இருந்து ஐசோலேட் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்கோட நேம் தான் chlortetracycline. இட்ஸ் அ ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ இட்ஸ் அ குரூப்பில் இருந்து ஐசோலேட் பண்ணுற ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரம் த Streptomyces aureofaciens. So next is streptomycin. Is a broad spectrum antibiotic. This is one of the broad spectrum. You have to cure numerous diseases. Isolated from Actinomycetes, Streptomyces griseus. So streptomyces is another one broad spectrum antibiotic isolated from Actinomycetes. That is the picture. That is also bacteria. Actinomycetes bacteria இருந்து ஐசோலேட் பண்ணக்கூடியது தான் ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக். ஆக்டினோமைசிட்டிஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணலாம், ஆர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ்ன்றதுல இருந்தும் ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஆக்டினோமைசிட்டிஸ். பிக்சரில் இருக்குது பாக்டீரியா ஆக்டினோமைசிட்டிஸ் or Streptomyces griseus. So both the bacteria, from the bacteria they have to isolate the antibiotic called streptomycin. It is a bactericidal antibiotic. So it is a bactericidal, that is streptomycin is a bactericidal. Cidal என்ன சொல்லியிருக்கேன், kill the bacteria, பாக்டீரியாவை கில் பண்ணிடும். அகேன்ஸ்ட் எந்த மாதிரி பாக்டீரியா, போத் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானாலும் சரி அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, போத் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா is killed with the help of the streptomycin antibiotic. It is one of the bactericidal, especially against mycobacterium tuberculosis. இதுக்கு எஸ்பெஷலி எதுக்கு அகேன்ஸ்டாக கொடுப்பாங்க ஸ்ட்ரெப்டோமைசினுக்கு, mycobacterium tuberculosis, that is a TB டியூபர்குலோசிஸ், அதுக்கு பதிலாக வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தான் ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் some of the antibiotic is given in the last point. What are the name of the antibiotic? That is erythromycin, chloromycetin, chrysophelvin, neomycin, kanamycin, bacitracin. So what are the antibiotics are there? Erythromycin, chloromycetin, chrysophelvin, neomycin, kanamycin, bacitracin. So these are all the things are called as antibiotic. These are all the antibiotic also isolated from microbial product. இந்த ஆன்டிபயோட்டிக்கும் எதுலேருந்து தான் ஐசோலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸ் தான். இதில் மைக்ரோப்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தான், மைக்ரோப்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான், தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோபியல் ப்ராடக்ட். ஸோ தீஸ் ஆர் த ஆன்டிபயோட்டிக் we have to use to cure the many of the disease in the way of broad spectrum antibiotic as well as the narrow spectrum antibiotic. Okay, thank you.